ஜெபமாலை என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. நம்முடைய கடினமான சூழ்நிலையில் அன்னை மரியாள் நமக்கு உடனிருந்து ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுக்கின்றார் என்பதில் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கின்றேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டது. என்னுடைய சகோதரியினுடைய மகனுக்கு ஒரு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பல மருத்துவர்களை சந்தித்த போது அனைத்து மருத்துவர்களும் கைவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் என்னுடைய குடும்பம் முழுவதும் அன்னை மரியாளை முழுமையாக நம்பி அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்பதை நாங்கள் மையமாக வைத்திருந்தோம். அந்த குழந்தையை அன்னை மரியாளினுடைய திருப்பாதத்திலே ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபமாலையில் கண்ணீரோடு நாங்கள் வேண்டி ஜெபித்தோம். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் அன்னை மரியாள் முழுமையாய் பாதுகாத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைய நாளிலும் அந்த குழந்தை அன்னை மரியாவுக்கு ஒரு சாட்சியாக, ஜெபமாலைக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் எந்த அளவுக்கு உடனிருக்கின்றார், துன்பத்தில் துணை நிற்கின்றார், கண்ணீரில் உடனிருக்கின்றார், வேதனையில் பங்கெடுக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அன்னை மரியாளை விடாமல் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதே போலவே என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நான் தொடங்குவதற்கு முன்பாக பல துன்பங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் ஜெபித்த அந்த ஜெபமாலை இன்று என்னை ஒரு குருவானவராக மாற்றியிருக்கின்றது. பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான கண்ணீர். இந்த குருத்துவ வாழ்க்கையை விட்டு வெளியே சென்று விடலாம், குருவானவராக முடியாது, இனி ஏன் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அந்த குருத்துவ பயிற்சியை விட்டு வெளியே சென்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது கூட மனம் தளராமல் அன்னை மரியாளை முழுமையாய் நான் பெற்று பிடித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அன்னை மரியாளிடம் ஜெபம் செய்வேன். அன்னை மரியாளே, ஏன் என்னுடைய வாழ்வில் இத்தனை ஒரு துன்பம், ஏன் என்னுடைய வாழ்வில் இத்தனை ஒரு நிகழ்வு என்று அன்னை மரியாளிடம் நான் கண்ணீரோடு ஜெபித்த போது அன்னை மரியாள் என்னை பாதுகாத்தாள். அன்னை மரியாள் என்னை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தாள். என்னுடைய வாழ்விற்கு அன்னை மரியாள் உடனிருந்தால் அடைக்கலமும் ஆறுதலும் தந்து நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைய நாளில் ஒரு சாட்சியாக அன்னை மரியின் மகனாக என்னை வளர்த்திருக்கின்றார். மரியே வாழ்க.